பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, உனக்காக நான் காத்திருக்கிறேன்ப்பா, உனக்கான நீதியை நான் செய்ய போறேன், நீ பாக்கியவான வாழ போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பா நமக்காக காத்திருக்கிறாமா? இதோ இருதயத்தின் வாசற்படி நின்று நம்ம இதயத்தை ஆண்டவருக்கு தருவோமான்னு சொல்லி ஏசப்பா நமக்காக வெயிட் பண்ணிருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? உலகத்தின் பக்கம் தானே போயிட்டு இருக்கோம். எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த வாழ்க்கை வேணும், இந்த வாழ்க்கை வேணும், அந்த வாழ்க்கையை தர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேணுமா, இன்னைக்கு ஏசப்பா வேணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. உங்களுக்கான நீதி ஏசப்பா செய்யப்படுறாங்க. உங்க காரியங்கள் ஜெயமா மாறப்போகுது, உங்க தேவைகள் சந்திக்கப்பட போகுது. நீங்க நல்லா வாழணுமா, நீங்க பாக்கியவானா வாழணுமா, பாக்கியவானா ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் மகள் ஏசப்போடைய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்து மேல இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணா ஏசப்பாக காத்திருக்கணும். ஏன்னா ஏசப்பா நம்ம இருதயத்தோட வாசலை நமக்காக காத்திருக்கிறாருல, அப்போ நம்ம காத்திருக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெபத்தின் மூலியமா. நீங்க ஜெபிக்கிற பிள்ளையா, வேதம் வாசிக்கிற பிள்ளையா, ஆண்டவருக்கு உண்மையா வாழ்றதுக்காக உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாத்த போறாரு, நீங்க நன்மைகளை பார்க்க போகிறீங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கை பாடுகள் மத்தியில தான் போச்சு, ஆனா முடிவில் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அவர் பார்த்தாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை பாடுகள் மத்தியில இருக்கலாம், ஆனா நீங்க முடிவில் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை பார்க்க போறீங்க. அது இன்னைக்கே நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.